இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய இரும்பு சாமான் கடையில் வந்து நமக்கு உடஞ்சி போன ரொம்பவும் டேமேஜான கண்டிஷனில் ஒரு எமர்ஜென்சி லேம்ப் கிடச்சிது. ஸோ அந்த எமர்ஜென்சி லேம்பில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வேஸில் வழிகளில் நம்ம வந்து இதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எமர்ஜென்சி லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழுக்கான கண்டிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒயர் எடுத்து கனெக்ஷன் பண்ணி இப்போ வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்து பார்க்குறோம். பார்த்திங்கன்னா லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் எரியிற லைட்டு, சார்ஜ் இண்டிகேஷன் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாக எரியுது. பட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் தான் ஆக மாட்டேங்குது. நம்ம 2 hours 3 hours நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன், அப்போயும் சுத்தமாக சார்ஜ் ஆகலை. சரி, உள்ள கேரட்டே வந்து பேட்டரி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நார்மலாகவே இந்த மாதிரி லைட்டுங்களில் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று வந்து உள்ளே இருக்க மதர் போர்டு, நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரி, இன்னொன்று வந்து லைட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் கூட சரியாக இல்லைன்னா பார்த்திங்கன்னா லைட் எரியாது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் எதெல்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் கனெக்ஷனில் வந்து லைட்டு வந்து எரிதான்னு செக் பண்ணி பார்த்தோம். சுத்தமாக எரியல. இப்போ உள்ளே கழட்டிட்டு பேட்டரியில் தான் எதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை கொடுத்ததால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வந்து சூப்பராக எரியுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேட்டரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ராப்ளம் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ லைட்டு வந்து நல்லா சூப்பராக எரியுது, நல்லா ப்ரைட்டாகவும் எரியுது. எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் தான் ப்ராப்ளம் இருக்குது. சுவிட்சு கூட வந்து நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சுவிட்சு செக் பண்ணிகிட்ருக்கோம். சுவிட்சும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஒரு ரெசிஸ்டர் வந்து எரிஞ்சிருச்சு. நம்ம டேரெக்டாக வந்து ஏசி கரண்ட்டு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து எரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ரெசிஸ்டரை வந்து மாற்றிடும், ரீப்ளேஸ்மெண்ட்டும் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். அதே ரெசிஸ்டரை வந்து மாற்றிட்டு நம்ம சார்ஜ் போட்டு பார்க்க போகிறோம் எரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. பேட்டரியை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பேட்டரி ரிமூவ் பண்ண இடத்துல வந்து மறுபடியும் பவர் சப்ளை கொடுத்து லைட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வால்ட்டு இருந்தால் வந்து லைட் எரியுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து 3.7 வால்ட்டா இல்லை வந்து 9 வால்ட் லைட்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா 3.7 வால்ட்லேயும் எரியுது. எக்ஸ்ட்ரா நம்ம கரண்ட்டு கொடுத்தாலும் வந்து பவர் சப்ளை கொடுத்தாலும் எரியுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இந்த லைட் எரியறதுக்காக நம்ம வந்து 2 பேட்டரி கொடுத்துருக்கோம். ஒரே பேட்டரியில் கூட இந்த லைட் வந்து பவர்ஃபுல்லாக தான் எரியுது. 2 பேட்டரி ஏன் கொடுத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா, இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி லைட்டு, கரண்ட் போச்சுன்னா ரொம்ப நேரம் எரியறதுக்காக வந்து நம்ம 2 பேட்டரி கொடுத்துருக்கோம். பழைய பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரிமூவ் பண்ண ஒயர்லேயே வந்து புது பேட்டரியை வந்து நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ணி லைட் எரியுதான்னு வந்து செக் பண்ணி பார்க்குறோம். லைட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எரியுது. இப்போ நம்ம வந்து இந்த லைட்டை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஏசி கரண்ட்டில் வந்து கரண்ட்டில் போட்டே நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டில் போட்டு சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து எரிஞ்சிருச்சு. அந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம மாற்றிட்டு நம்ம டேரெக்டாக கரண்ட்டில் கொடுத்தா வந்து சார்ஜ் ஆகும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேட்ரி மூலிமா கூட நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பழைய ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ரெசிஸ்டரை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்ட் கரண்ட்லேயும் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ண போகிறதில்ல. அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து நமக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க, அடாப்டர் சொருகிற மாதிரி 5.5 வோல்ட் அடாப்டர் சொருகிற மாதிரி. இந்த அடாப்டரை வந்து நான் சொருவி சார்ஜ் பண்ணிக்க போகிறேன். டேரெக்டாக வந்து நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம ரெசிஸ்டரை வந்து ரிப்பேர் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணணும். என்கிட்ட இந்த அடாப்டர் இருக்கிறதுனால நான் அடாப்டர் வச்சே நான் வந்து டேரெக்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா டேரெக்டாக அடாப்டர்லேருந்து அவுட்புட் 12 வால்ட் வருது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்க நீட்டிக்கிட்டு இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை வந்து நம்ம கரெக்டாக வந்து சீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ சார்ஜிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் வந்து நம்ம சார்ஜ் வந்து ரெடி பண்ணலாம். சி டைப் சார்ஜிங் மாடியூல் வாங்கி ஸோ நம்ம அப்படி கூட நம்ம வந்து சார்ஜிங் போர்ட்டை வந்து இந்த அடாப்டரும் இல்லாமல் டைரக்ட் கரண்ட்டும் இல்லாமல்
டேரெக்டாக மொபைல் சார்ஜர்ஸ் மூலியமாகவே கூட நம்ம வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வீடியோ வந்து டேரெக்டாக மொபைல் சார்ஜரில் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து ஏற்கனவே வந்து நான் யூடியூப் சேனலில் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏசி கரண்ட் மூலயமா வந்து நம்ம சார்ஜ் போட போகிறதில்ல, அதனால் வந்து ஏசி கரண்ட்டில் சொருகிற ப்ளக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏன் நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போட்டு ஏதாவது ஷார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, போர்டு ஷார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒயரை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம். சால்ட்ரிங் பண்ண இடத்த வந்து பொதுவாக எல்லோரும் வந்து டேப் போட்டு தான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்சிங் டியூப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அப்படி ஹீட்சிங் டியூப் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் டேப்பை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்ரி சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் சொருகிற இடம் இருக்குது. ஸோ அதில் வந்து சொருவி சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. இதுதான் அது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட பேட்டரி வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக மொபைலில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், மொபைல் கேபிளில் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதில் இருக்கிறதே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா அடாப்டர் இருக்குது. ஸோ அடாப்டர் வச்சே நான் வந்து சார்ஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது லைட்டோட சுவிட்சை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். முக்கால்வாசி லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டும் சுவிட்சும் போயிருக்கும். நல்ல வேலை போர்டு சுவிட்சும் நல்லாயிருக்கு, போர்டு சுவிட்சு லைட்டுமே நல்லாயிருக்கு. நம்ம பேட்ரி வண்டி தான் ரிப்பேர் ஆச்சு. ஸோ பேட்ரி வண்டி சேஞ்ச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆச்சு. நம்ம அந்த போர்டையும் வந்து கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பேட்ரி உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் வேலை. க்ளோஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சுவிட்சு பேட்ரி எல்லாம் கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஒன்று வந்து தள்ளி சீட்டிங் ஆகிடும். கரெக்டாக சீட்டிங் ஆகினாங்க ஒண்டி நீங்கள் ஸ்க்ரூ போடுங்க. தப்பாக சீட்டிங் ஆகி ஸ்க்ரூ போட்டிங்கன்னா ஸ்க்ரூ போகிற த்ரெட்டும் வீணாக போயிடும். லைட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்க்ரூஸை போட்டு நம்ம டைட் பண்ண வேண்டியது தான் ஒர்க்கு. இன்னும் ஸ்க்ரூஸ் போட்டு லைட்டை ஆன் பண்ணால் செமையாக பக்காவாக எரியுது. இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் யூஸ்ஃபுல் ஆகும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த எமர்ஜென்சி லைட்டை வந்து நம்ம ரிப்பேர் பண்ண வீடியோ யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எது டவுட்ஸ்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.